இன்று பொங்கல். நம் வீட்டு சமையல் அருமையாக இருக்கணும். சரி, முதலில் அரைத்து முடிக்க வேண்டும். பாட்டி, இவ்வளவு நேரம் வீட்டுல சமையல் பண்றீங்க. உங்களோட சின்ன வயசுல இவ்வளவு வித்தை எல்லாம் எங்க பழகுனீங்க? ஆச்சரியமா இருக்கு. பாப்பா, சமையல் ஒரு கலையும் ஒரு அறிவும். காலநிலை, மண், பராமரிப்பு எல்லாமே உணவுல கலந்து இருக்கும். பொங்கல் முதலில் எனக்கு தான் ஒரு ஸ்பூன். எனக்கு தான் வேண்டும். நான் நகரத்துக்கு போன பிறகு இந்த சுவையெல்லாம் மிகவும் ஞாபகமாக இருக்கும். சரியா சொன்னாய். உணவு என்பது பசியை மட்டும் தீர்க்க இல்லை, பந்தத்தை உருவாக்குவதற்கும் தான். சீக்கிரம் வேலையை முடிக்க வேண்டும். பொழுது சாய்ந்து விட்டது. சீக்கிரம் போக வேண்டும், இல்லைனா அம்மா திட்டுவார்கள். சமையல் முடித்து விட்டு பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு சீக்கிரம் அனுப்பணும். இன்னைக்கு பரீட்சை நல்லா படிச்சீங்களா? ஆம், நல்லா எழுதணும். சரிங்கம்மா. சரி. இப்ப காய் மாதிரியா இருக்குன்னு பசுமை நல்லா இருக்கு. அந்த பக்கமா 3 அடிச்சா போதும். நம்ம பச்சை பயிர் திரும்பலாம். சாப்பாடு ரொம்ப சுவையுமா. சாம்பார்ல தேங்காய்னு சொல்லவே வேண்டாம், அவ்வளவு ருசி. சீக்கிரம் தூங்குங்க, நாளைக்கு பள்ளிக்கூடம் போகணும். இப்படி அழகா இருந்த கிராமத்தில் ஒரு பேயும் இருந்தது. டேய் கார்த்திக், இதுதான் நீ சொன்ன கிராமமா? ஆமாண்டா தாத்தா, நான் அந்த வீட்டு பையன் அந்த வீட்டு பையனா இரவுல யாராவது அழுதுகிட்டே நடக்கிற சத்தம் கேட்கும். அதுக்குள்ள 4 பேர் போனாங்க, ஒருத்தரும் பத்திரமா திரும்பல. நம்ம திரும்ப போலாம்டா. ஏதோ சரியில்லை, திரும்ப போக முடியாதுடா. உண்மை தெரிஞ்சகதான் வேண்டும். அவங்க பேரு அனிதா. இவங்க இதே வீட்டுல தற்கொலை செஞ்சிருக்காங்க, காதலுக்காக. இதான் அவரோட ஆதங்கம்.